ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோல நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிய பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஏன் இத நெனச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியால இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வேல பார்த்துட்டு இருக்கேன். நெறைய கம்பெனிஸ் மாறியிருக்கேன். நம்ம வொர்க் பிளேஸ் ஈக்வாலிட்டிய பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு உரிமை, அதே அளவுக்கு பெண்களுக்கு உரிமை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். 3வதா ஒரு ஜெண்டர் இருக்கு. அத பத்தி யாருமே பெருசா யோசிக்கிறதும் இல்ல. இத்தன வருஷம் நான் வொர்க் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கம்பெனிலயுமே வந்து அ டிரான்ஸ்ஜெண்டர எம்ப்ளாயி பண்ணதா நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. நீங்க வொர்க் பண்ற கம்பெனிஸ்ல டிரான்ஸ்ஜெண்டர் யாராவது வந்து ரொம்ப காலங்களா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 2014ல தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து டிரான்ஸ்ஜெண்டர அஃபிஷியலாவே 3 ஜெண்டர் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்றாங்க. இவங்கள வந்து ஒரு ஜெண்டரா வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கே வந்து இத்தனை வருடங்கள் நமக்கு எடுத்திருக்கு. அதேபோல 2019ல டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ் புரொடெக்ஷன் ஆஃப் ரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிரா வந்து கல்வி, வேலை வாய்ப்புகள், அப்புறம் மருத்துவம் அதாவது ஹெல்த் கேர்ல நடக்கிற பாகுபாடெல்லாம் வந்து நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆக்ட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அவங்க ஜெண்டர ஐடென்டிஃபை பண்றதுக்கான உரிமையும் குடுத்திருக்காங்க. அவங்க வந்து அவங்கள அவங்களையே வந்து ஆணாகவோ, அல்லது பெண்ணாகவோ, அல்லது 3 ஜெண்டராகவோ கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை குடுத்திருக்காங்க. இதுக்கு எந்த விதமான மெடிக்கல் ப்ரொசீஜரும் அவசியம் இல்லை. இந்தியால இப்ப வரைக்கும் கூட அவங்க கல்வியாகட்டும், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாவே இருந்துட்டு வராங்க. இது வந்து அட்லீஸ்ட் வர ஜெனரேஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா மாறணும். ஒரு சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும் தான் வந்து சொசைட்டில நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சூழல் காரணமாக அவங்க ரோட் சைட்ல இருந்து நெறைய வந்து பிச்சை எடுக்கிறத பார்க்க முடியும். அப்புறம் பாலியல் தொழில்லலாம் வந்து தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் மாறணும் அப்டின்னா, இது கவர்ன்மெண்ட்ல இருந்து லாஸ் மேக் பண்ணா மட்டும் போதாது. அ பப்ளிக் சொசைட்டிக்கும் வந்து அவேர்னஸ் இருக்கணும். அவங்கள வந்து சொசைட்டிக்குள்ள ஒரு இன்க்ளூசிவா ஆக்கணும். அப்பதான் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கும், ஆண்களுக்குமே வந்து நெறைய டிஃபரன்ஸஸ் இருந்தது. இப்ப தான் வந்து நம்ம வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை அப்படிங்கிற வந்து லெவலுக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது அடுத்த லெவலுக்கு போயி 3வதா ஒரு ஜெண்டர் இருக்காங்க. அவங்களையும் வந்து நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அதே மாரி வேலை வாய்ப்புகள், கல்வியிலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குமே ரிசர்வேஷன்ஸ் குடுக்கணும். ரிசர்வேஷன்ஸ் மாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள், 3 ஜெண்டருக்கும் இருக்கணும். அதே மாரி ஒவ்வொரு கேட்டகரி அதாவது ஜெனரல் கேட்டகரியா இருக்கட்டும், ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாத்துலயுமே வந்து இதே மாரி ஈக்குவலா ஆண்கள், பெண்கள், 3 ஜெண்டருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்து இவங்கள சொசைட்டிக்குள்ள இன்க்ளூசிவா நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க டிரான்ஸ்ஜெண்டர எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அவங்க கூட வேல பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.